இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கூடிய சந்தை. மிகப்பெரிய ஒரு சந்தை. நிறைய வந்து எச்ச மாடு ஜெர்சி மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க. வளர்ப்பு கண்ணுங்க, செட மாடு, கைக்கரை மாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போதும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க. இது வந்து தருமபுரி மாவட்டம். சோ காரியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தை வந்து நடக்குது. அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்திருக்க மாட்டோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட பர்த்டே. சரி, ஓகே, அப்படியே வந்து வீடியோஸ் வந்து எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிடலான்ட்டு பாத்தீங்கன்னா வந்தாச்சு மார்க்கெட்டுக்கு. 8 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பிடுவோம். ஸோ ரொம்ப லென்த்தா வந்து வீடியோஸ் வராது இன்னைக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்கெல்லாம் நம்ம வந்து மார்க்கெட்டு வெளியே வந்து போயிடுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எடுத்து போடுறேன் இன்னைக்கு. மறக்காம வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஏதாச்சும் வந்து பண்ணனா நம்மளோட பர்த்டேக்கு நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ அப்படியே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க தான் வந்து பார்க்க போறோம். 1 மாச கண்ணுல இருந்து பருவத்துக்கு வர ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். சோ அப்படியே வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு குட்டி பாருங்க. எல்லாம் கொஞ்சம் சைஸ் தான், சின்ன சின்ன குட்டிங்க தான். நல்லா லென்த் இருக்கு குட்டி, அருமையான லென்த்து. என்ன சொல்றாங்க கேட்டு பார்ப்போம். ஏன்னா விலைனா அது இப்ப வாங்கி கொடுத்ததா இது? இதுதானா? ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் தான் பார்த்து வந்திருக்காங்க. 6 கண்ணு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க. இவரோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தர வேணும்னா வந்து மார்க்கெட் வந்து கான்டாக்ட் பண்ற மாதிரி தான் கான்டாக்ட் பண்ணுவாருங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து வளர்ப்பு வந்து நிறைய வந்து கொண்டு வருவார் வாரம் வாரம். நான் உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா. 86 37 41 70 45. நீங்களும் இந்த மாதிரி கண்ணு நிறைய கொண்டு வருவீங்க தானே? சரி சரி, 30 கண்ணு கொடுத்தீங்க. சரிண்ணா. சரிண்ணா. எல்லாம் வந்து வண்டி ஏத்துறாங்க. நம்மளோட சேனல் பார்த்தா வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து வருவாங்க. 200-300 கிலோமீட்டர் லாங்ல இருந்தெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. எல்லா குட்டியுமே வந்து நல்லா இருக்கு குட்டிங்க. எல்லா குட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு குட்டிங்க. எல்லாம் என்ன ரேட்னா பிடிச்சி ஆவரேஜ் எதுங்களா? ஆவரேஜா வந்து 14 13 இது வந்து 12 இது வந்து 11 11 9 9000 இருந்து 17 வரைக்கும் வாங்கியிருக்கீங்க. 14 இருந்து 14,500 தான் அதிகம் ரேட்டு. சரி. எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டிங்கலாம் நல்ல குட்டிங்க தான். 14,500 ரூபாய் வரையும் வாங்கியிருக்காங்க குட்டிங்க. ஸோ வேணா கான்டாக்ட் பண்ணி வாங்கி பாருங்க. எடுத்து தருவாங்க நம்ம வந்து சொன்னோம்னா. வந்து ஒரு குட்டி வந்து வாங்கிருக்கேன். சின்ன குட்டி தான், சின்ன குட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷத்து குட்டி இருக்கும். எவ்வளோ ஆச்சு? 19 சில்லற. ஸோ 19 சில்லற வந்து ஆயிருக்கு. நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். ஆனால் பருவத்துக்கு வரனாலே நம்ம வந்து ஒரு 7-8 மாசம் வந்து வளர்க்கணும். கலர் வந்து நல்லா இருக்கு. எவ்வளோ ஆச்சு? 11,000 கொடுத்ததா? நல்லா இருக்கு குட்டி. 11,000 கொடுத்து வாங்கியிருக்கோம். நல்ல கலரு. 11,000. எல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டிங்க அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வந்து வாங்கிட்டு போறாங்க. இது கலரு கம்மி தான்.
நான் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ முடிஞ்சுன்னு தெரியல, கட்டி வச்சுட்டு இருக்காங்க. இது வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. வாங்கிட்டீங்களாடா? எவ்வளோ ஆச்சு? 14 4000 வாங்கியிருக்காங்க. 4000 என்ன காலக்கண்ணா என்னன்னு தெரியல, பார்ப்போம் இருங்க. இப்போ பொட்டக்கண்ணை தான் 4000 வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல, அந்த ரேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்கண்ணா. நான் வந்து காலக்கண்ணை நினைச்சேன். 4000 வாங்கியிருக்காங்க. இதை வந்து வாங்கிட்டு இருக்காங்கனால கொஞ்சம் சைஸாக இருக்கு, பருவத்துக்கு வர ஸ்டேஜ் இதுங்கெல்லாம். ஸோ ஊசி போடாமல் நம்ம வந்து பல்லு போகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணோம்னா நல்லா வந்து சைஸ் வரும் குட்டி. எவ்வளோண்ணா ஆச்சு? எவ்வளோ ஆச்சு இது? 35 35,000 வாங்கியிருக்காங்க. இதுங்கெல்லாம் வந்து வாங்கிட்டதை தான். இதுங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு குட்டிங்க. எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியல. என்ன ரேட்டு கொஞ்சம் ஐயா தான் இருக்குங்க குட்டிங்க வந்து பார்த்தீங்களா மார்க்கெட்டில். எப்பயும் வந்தாலும் ரேட் அதிகம் தான். நம்மளோட சேனலில் வந்து என்ன ரேட் இருக்கோ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கேட்டிங்களா அதே ரேட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்து இருக்காது. சரி, ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க வந்து பார்ப்போம். ஸோ 1 மாத கண்ணுலேருந்தே வந்து சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்படியே வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு வந்து சேல்ஸு தான். ஸோ பால் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கண்ணு வந்து சேல்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ணு வந்து பாருங்க நல்லா இருக்கு. அதுவே இந்த கண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா சரியான லென்த்து, நல்லா ஒட்டுமான லென்த்து அருமையாக இருக்கு. நல்ல கண்ணு தான், நல்லா லென்த் இருக்கு. ஆனால் என்ன சொல்றாங்கன்னு தெரியல, கேட்ட பார்ப்போம். இதுதான் வந்து கேட்டு இருக்காங்க. என்ன வேலை பாச? என்ன வேலை? 28,000 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரியான லென்த். இங்கே வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ணு வந்து பாருங்க அருமையா இருக்கு. வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க. இது வந்து நல்லா இருக்கு குட்டி பார்க்க. 2 குட்டி வந்துருக்கு. என்ன விலைண்ணா அது? 15 சொல்றாரா? 15 வந்து சொல்றாங்களாம். நல்லா இருக்கு குட்டி. ஸோ நல்லா இருக்கு. ஆனால் கலரு இது வந்து வாங்கிட்டாங்க போல. இது வந்து நல்லா இருக்கு குட்டி கலர். எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. சின்ன குட்டி தான், 1 மாசத்துக்கு மேல வந்து ஆகும். எவ்வளோ ஆச்சு போறது? 12 வந்து வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்கு ஆனால் குட்டி. தப்பு இல்லையா? இதுதான் வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க. சின்ன குட்டி தான், கலரு நல்லா இருக்கு. ஆனா எவ்வளவு இது?
எவ்வளவு சொன்னீங்க? 9.5. ஸோ நல்லா இருக்கு. கலர் வந்து பாத்தீங்கன்னா குட்டி வந்து அருமையா இருக்கு. சின்ன குட்டி தான். பால் இருந்துச்சு அது தாராளமா வந்து வாங்கிட்டு போகலாம். நல்லா இருக்கு கலர் வந்து பார்க்க. ஜெர்சி குட்டி நல்லா இருக்கு. ஜோடியா சின்ன சின்ன குட்டி தான். என்ன ஜோடினா அது? ஜோடி என்ன? ஜோடி 25. எத்தனை மாசம் கண்ணனா இருக்குது? 4-5 மாசம். ஸோ நல்லா இருக்குண்ணா ஜோடி வந்து பார்க்க. பேசினா ஒன்று கம்மி பண்ணி வாங்கலாம். ஸோ வந்து பேசுறதுல வந்து இருக்கு. ரேட்டு சொல்றேன்னா அதுவே ரேட்டுன்னு கிடையாது, கம்மி பண்ணி வாங்கலாம். இங்க வந்து பாருங்க ஜோடி வந்து நல்லா இருக்கு. கலரும் நல்லா இருக்கு. குட்டி இது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். ஸோ பால் வந்து நிப்பாட்டி இருக்காங்க போல, அதனால உடம்பு கம்மியா இருக்கு. ஆனா நல்ல கலர். சுழியும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை சுழி தான் ரெண்டுத்துக்கும். நல்லா இருக்கு பார்க்க. என்ன சொல்றேன் கேட்டு பார்ப்போம். என்ன விலைண்ணா ரெண்டும்? என்ன விலைண்ணா அது ரெண்டும்? என்ன விலை? தனித்தனி இது 9.5, இது 7.5. 7 அது. எத்தனை மாசம் குட்டினா இருக்குது? 4 மாசத்துக்கு இருக்கு. மாட்டு வியாபாரிங்களா இல்ல? மாட்டு வியாபாரிங்களா? எந்த ஊர்னா? மோர்பாளையம். இந்த வளர்ப்பு கண்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வருவீங்களா நிறைய? சரி நல்லா இருக்கு. இந்த கலர் வந்து பாத்தீங்களா சொன்ன கம்மி பண்ணி வாங்கலாம் பேசணும்னா. ஸோ முடிஞ்சா வந்து அப்படியே வந்து போன் நம்பர் வந்து வாங்கி தர வேணா கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. நான் உங்க போன் நம்பர் தரீங்களா? ஸோ போன் நம்பர் வந்து வாங்கி தர வேணும்னு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. ஸோ வளர்ப்புட்டி இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வாங்குறாங்களாம். சொல்லுங்களா? 97 50 50 23 60 48. எந்த ஊர்னா? மோருபாளையம். உங்க பேரு? தினேஷ். ஸோ வேணா நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க. இந்த குட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அந்த சைடு இருக்குது, ஆனா உடம்பு கம்மி தான். ஸோ அது வந்து பால் வந்து நிப்பாட்டி இருப்பாங்க போல, அதனால வந்து உடம்பு கம்மியா இருக்கு. நல்லா வரும் அதெல்லாம். ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 குட்டி வந்து இருக்கு பாருங்க. இது வந்து நல்லா இருக்கு உடம்பு குட்டிக்கு. இதை வந்து கேட்டு பார்ப்பேன் என்ன சொல்றாங்கன்னுட்டு. எல்லாம் வந்து பால் குட்டிங்க தான், ஆனா வந்து பால் இருந்து வளர்த்தோம்னா நல்லா வந்து வரும். என்ன விலைண்ணா இது? 13. இது 14. 13 14. நல்லா இருக்கு குட்டி. ஸோ வீடியோஸ் வந்து எடுக்க முடிய மாட்டேது, அந்த அளவுக்கு வந்து கூட்டமாவே இருக்கு. சரி ஓகே. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டிங்க வந்து பார்ப்போம். சின்ன சின்ன குட்டி வந்து பார்த்துருப்போம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7000 இருந்து ஒரு 12 13 இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் மீடியம் சைஸுக்கெல்லாம் வந்து பார்த்தோம். அதுங்களை வந்து என்ன போதுன்னுட்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய குட்டியா இருக்கு. அந்த சைடுக்கு கொஞ்சம் சின்ன குட்டி. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழைக்கு வெயிலுக்கு எல்லாத்தையுமே வந்து தாங்கக்கூடிய மாடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா. எல்லா ஏரியாவுக்கும் வந்து நல்லா இருக்கும் வளர்க்க. இன்னும் பல் வைக்கலண்ணா அது? இல்ல. என்ன விலைண்ணா வருது? 23. அது கொடுத்துருச்சு. அது எவ்வளவு முடிஞ்சு? 19. நல்லா இருக்கு குட்டி. முடிஞ்சிட்டு இருக்கு அது வியாபாரம். இது மட்டும் கொடுக்கறத எல்லா கிளைமேட்டுக்கு வந்து தாங்க, மழைக்கு வெயிலுக்கு எல்லாத்துக்குமே அதெல்லாம். இதெல்லாம் வந்து பருத்து வர்ற ஸ்டேஜ். வாங்கிட்டு போனோம்னா ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சனைக்கு வந்து ஊசி போடலாம். அந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கக்கூடிய குட்டிங்க நல்லா இருக்கு உடம்பு குட்டிக்கு. வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க. நல்லா உடம்பு நல்லா இருக்கு பார்க்க.
பல்லு வச்சுச்சானா? இன்னும் பல்லு வைக்கணும். ஸோ இன்னும் வந்து பல்லு வந்து வைக்கலாம். நல்லா இருக்கு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு குட்டியும். என்ன விலைண்ணா இது? ஜெர்சிமா. இது விலை இது இது விலை 35 வரும். 35 வருமா? இன்னும் பருவத்துக்கு வரணும். இன்னும் எத்தனை மாதம் எடுக்குது? 62 ரெடியாக தான் இருக்கு. ஸோ ஆகிட்டு போனால் நீங்கள் வந்து பருவத்துக்கு ஊசி போடலாம். நல்லா இருக்கு குட்டியும் வந்து பார்த்தீங்களா. இன்னும் பல்லு வந்து போட கிடையாது. ஸோ பேசினோம்னா கம்மி பண்ணி வாங்கலாம். நல்லா இருக்குண்ணா குட்டி. இந்த குட்டி வந்து பாருங்க சூப்பரா இருக்கு. சனம் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா உடம்பு சன்ற சொல்லிதான் நல்லா இருக்கு. ஆனா குட்டி வந்து பார்க்க பல்லனா பல்லு போட்டுச்சா? இன்னும் பல்லு போட்டு. ஸோ நல்லா இருக்கு குட்டி. இன்னும் வந்து பல்லே போடல. நல்லா இருக்கானா பார்க்க. நல்லா வந்து ஹெவியாக வரும். இன்னும் வந்து பார்த்தீங்களா 9 மாதம் சனைக்கு வந்து நல்ல குட்டி தான். சுழியும் வந்து சுத்தமாக இருக்கு. என்ன விலைண்ணா அது? 47. 47,000. எல்லாமே வந்து இச்சப் குட்டிங்க தான். இல்லை வந்து சனைக்கு பருவத்துக்கிற ஸ்டேஜ்ல இருந்து வச்சிருக்காங்க. சின்ன சின்ன குட்டிங்க எல்லாமே இருக்கு. நல்லா வந்து ஒரு குட்டியை வந்து எடுக்கிறீங்கன்னா அந்த சந்தை வந்து ட்ரை பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்களா எல்லாம் நல்ல நல்ல கலருங்களா வந்து இருக்கு பாருங்க. இது வந்து நல்ல கலரு நல்லா இருக்கு குட்டி. வந்து மழைக்கு வெயிலுக்கு வந்து தாங்காது அவ்வளவா. வந்து நல்லா வரும். இதுங்கெல்லாம் பருவத்துக்கு ரசிச்சு வாங்கிட்டு போனா நீங்க வந்து சனிக்கு ஊசி வந்து போடலாம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கக்கூடிய குட்டிங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிளம்ப போகிறோம். கொஞ்சம் டைம் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கோவிலுக்கு வந்து கிளம்ப போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வந்துட மாட்டோம். சரி ஓகே, அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வந்தாச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வந்து போட முடியல. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டை வந்து போட்டுருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரே பார்ட்டை தான் வந்து போடுவோம். ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தாக வந்து வரும் 2 பார்ட்டாகவே வீடியோஸ். மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நம்ம வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போட்டு தான் இருக்கும். டெய்லியுமே வந்து 2 வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்துடும். ஸோ காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நிறைய வந்துருக்கு குட்டிங்க. நான் வந்து உள்ளே வந்து கேட்கும் போது கொஞ்சம் ஹையாக இருக்கும் ரேட்டுங்க. இதுங்கெல்லாம் 40,000 50,000 சொல்லுவாங்க. ஆனால் நல்லா இருக்கும் குட்டிங்களை வந்து பார்த்தீங்களா. அந்த ரேட் வந்து சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணுக்குட்டிங்களை வந்து நல்லா இருக்கும். ஏன்னா வந்து சைஸுக்காக எப்பயும் ரேட்டு கிடையாது மார்க்கெட்டில். அதோட குவாலிட்டி தரம். ஸோ அதுக்காக தான் ரேட்டுங்களே. ரொம்ப வந்து பாருங்க சரியான சைஸ். சரி ஓகே, அப்படியே வந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம். வர்ற மாதிரி தான் அவங்க மார்க்கெட்டுக்கு. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தை வந்து போட முடியல. இது பாருங்க வெள்ளை கலரு. காது மட்டும்தான் கருப்பாக இருக்கு. ஆனால் சரியான சைஸ். இந்த மாதிரி வந்து வெள்ளை கலராக வந்து இருக்கு பாருங்க. இதுங்கெல்லாம் வந்து நல்லா சைஸாக வருதுங்க கணுக்குட்டிங்க நிறைய. இதெல்லாம் சரியான சைஸ். எப்படியும் வந்து 70,000 80,000 மேலே தான் சொல்லியிருப்பாங்க கணுக்குட்டியை விற்றுருந்தா கூட. இது நான் வந்து அந்த மாதிரி இருக்கு குட்டி.
பார்ப்போம் அடுத்த வாரம். ஸோ கொஞ்சம் லென்த்தாக வந்து போடுறேன் அடுத்த வாரத்தில் இருந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். கைக்கார மாடு சன மாடு வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுறேன், மிஸ் பண்ணால் வந்து பாருங்கள்.